எங்க பாண்டியம் எங்க என்ன நீ ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து அவருடைய மனைவி என்னோட மம்மி அவங்களோட அக்காவுக்கு வந்து பர்த்டே. எஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து 45வது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அதனால் வந்து செட்டப்லாம் பண்ணி சூப்பராக பண்ணுறோம். வயசு சொல்லிவிட்டேன். இப்போதான் வடக்கில ஹிட் ஆகி கொஞ்சம் வயசு நினைச்சு. ஆமாம் அப்படிலாம் இல்லை. நான் வேணும்னு தான் பாருங்க போர்டு போட்டு வச்சிருக்கேன். 2-3 சான்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை இங்க எடுத்து விட்டேன். அப்படிலாம் இல்லைங்க. போர்டு பண்ண தெரிஞ்சுறாதா? ரைட். சிறப்பு. How do you feel? Yeah, it's a very nice feel to in my wife. Today ஐயா 45 தமிழ் வரல. 45 reach. After 2 months, I am 45 reach. ஆமா, ஏன்னா வந்து 45. ஆமா, டாடிக்கு ஜனவரி பர்த்டே. 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான். ஸோ வந்து இவருக்கு ரொம்ப ஏஜ்லாம் நினைச்சிடாதீங்க. இருவருக்கும் ஒரே ஏஜ் தான். ஆமா. So I am very happy to see you. ஸோ சடன் பிளானு எப்பயுமே தெரிஞ்சிருக்கும். டெக்கார்னால நாங்கள் யாரை கூப்பிட்டு வேற யாரு எங்கள் கம்பெனி தாண்டி யாருமே பண்ண மாட்டாங்க. எங்கள் கம்பெனி தான் ஸ்மார்ட் டெக்கார்ஸ். ஸோ அஸ் யூஷுவல் அவங்க பண்ண பிளான் தான் இவ்வளோ பெரிய மாற்றம். மாமா திடீர்னு சொன்னார், மனைவிக்கு இந்த வட்டம் பிறந்தநாள் வித்தியாசமாக கொண்டாடுவோம் அப்படின்னாரு. எல்லாம் பார்க்குறவங்க மனசா ஓகடா வாரம் மாதம் இப்படி ஒன்று எடுத்து வச்சு பல்வலை கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏடா புழுவுறீங்களாடா? இல்லை, சத்தியமா பிறந்தநாள் சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக இன்றைக்கி பிறந்த நாள் தான். பட் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்கல்ல. கண்டிப்பாக அதில் இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஆமாம். ஸோ ஸ்பெஷலாக பண்ணலாம். 45th பர்த்டே அப்படின்றதுனால இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்கார் எங்களுடைய வெட்டிங் டே, அதுவும் இதே மாதிரி சர்ப்ரைஸும் நிறைய. நீங்கள் எதுனா இப்போயே சொல்லிட்டீங்க. அது ஒரு கண்டென்ட் ப்ரோ. என்ன இது 29th இங்கெல்லாம் வேணாம். நம்ம எங்காவது அப்ராட் மாதிரி போயிடலாம். ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணி வருஷ நாடு ஏதாவது நாட்டுக்கு கூட்டு போங்கன்னா வருஷ நாடு கூட்டு போகிறேன்றாரு. அல்டிமேட் காமெடி பயன்படுத்திக்குவோம். அது மாதிரி எங்கேயாவது போயிடலாம். போய் நல்லா குழுன்ற பிளேஸில் கொண்டாடி ஸ்ரீலங்கா போவோம். ஸோ ஏன் போய் ஆரம்பிச்சோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் இந்த டெக்கார்லாம் எங்கெங்கே என்ன ஆகும்னு தெரியாது. எந்த பலன் பிச்சுக்கிட்டு போகும் ஆடி தம்பி நம்ம டீம்லாம் இப்போ சைடில் மட்டும் திரும்பி பாருங்க. இப்போ நம்ம படைகள் வந்து விட்டார்கள். காட்டுங்கள். அப்படியே ஒரு பேன் மட்டும் பண்ணிடுங்க. ஆன்டிகளின் அட்ராசிட்டிஸ். ஆமாம், ஆன்டிகளின் அட்ராசிட்டிஸ். வாங்க எங்க எம்டி வாங்க. ஆன்ட்டிலாம் எங்க இருக்கறாங்க? வாங்க ஸ்மார்ட் டெக்கார்ஸ். जी हाँ, मैं है आपके वेलकम में है. Hi guys, this is Ilakya Arul Selvan from Smart Decors. அப்படிதான் சொல்லுவாங்க எப்பவுமே. ஏய் இங்க டைமிங்க பாரு. வெல்கம் அருள் அண்ணா. சே மாஸ் பிஜிஎம். நந்தியா கிம்மி போச்சு. கிம்மி உன் பேர் தெரியல இவருக்கு. கிம்மி ஹாய் போச்சு வாங்க. ஏய் எல்லாம் ப்ளூஸ் இன்னைக்கு. ஆல் ப்ளூஸ். நீங்க வந்த பாரு தான். எப்படி சொன்னாங்களா? சோ வெல்கம் பேக். ஸோ அஸ்யூஷன் ஸ்மார்ட் டெக்கார்ஸோட டெக்கார்ஸ் இப்போ உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டுவாங்க. ஒரு வித்தின் ஒரு 45 மினிட்ஸில் பிளான் பண்ணி உடனே எக்ஸிக்யூட் பண்ணது. ஆமாம், எப்பவுமே சிம்பிளாக அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் சாப்பாடு எல்லாம் ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறோம். வாங்க அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போகிறோம். ஆமாம், அவனமான வேலையை என்ன தெரியுமா? கேக்கை வந்து பத்திரமா பிரிக்கிறது தான். ஆமாம், எப்பவுமே ஏதாவது கவுத்தி விட்டுருவாங்க, ஏதாவது உடச்சி விட்டுருவாங்க. என்னன்னா சம்டைம்ஸ் எனக்கு கேக் வரும்போது பாதி இருக்காது, அப்படியே ஒட்டிடும். ஆனால் இந்த வாட்டி வந்து அவங்க டன்சோ தான் போட்டு அனுப்பிச்சாங்க. ஆனால் சூப்பராக எங்களுக்கு சேஃபாக அனுப்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. எப்படி மாமா அழகா செட் பண்ணிருக்கீங்க. அந்த 45 ரெஜிஸ்டர் பண்ணனும் எல்லாத்துலயும் போட்டு. சோ ஆமா, கேக் வந்து என்னன்னா உண்மையா ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட். எப்படின்னா இந்த கலர் இந்த கலர் தீம் நான் பிளான் பண்ணவே இல்லை. இது எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணாது. ஸோ டெக்கார் இது அதே மாதிரி ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தீம் அதே மோட்ல இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. கேக் எங்க ஆர்டர் பண்ணீங்க? எஸ், இது வந்து எப்பயுமே என்னோட ஃபேவரட் பிராண்ட். நான் கடந்த ஒரு 3 வருஷமா அவங்க கிட்ட தான் கேக்கே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். டேஸ்ட்லேருந்து லுக்கில் எல்லாமே சூப்பராக கொடுப்பாங்க. வேற யாரும் இல்லை. ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஸ்பார்க்கிள்ஸ் சொல்லிட்டு நான் அவங்களோட பேஜ் கீழே அவங்க ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்கும், ரீசனபிளாக இருக்கும். இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கான தகுந்த காஸ்ட்டாக இருக்குமே தவிர அதாவது சிம்பிள் ஒர்க்கு பார்க்க எலகண்டா என்ன சொல்ல ராயலாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மாமாவுக்கு 2 கேக் பண்ணேன். அதில் அவரோட லைஃபே வந்து அழகாக நான் செட் பண்ணியிருந்தேன். மம்மியோடது, டேடியோடது, வெட்டிங் ஆனிவர்சரி எல்லாமே அவங்க கிட்ட தான் கொடுப்பேன். எனக்கு அப்பப்போ வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் கிரேவிங்ஸ் இருந்தால் ப்ரௌனி அனுப்புகிற ஆள் அவங்க தான். ஆமாம்,
ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு வந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எஸ், இதுதான் வந்து மம்மியோட கேக். உங்கள் வீட்டில் ஒரு பெஸ்ட் அக்கேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஆனா பீஸ் வைங்கண்ணா. பீஸ் எங்கப்பா? இந்த நல்லி வைங்க, இந்த நல்லி வைங்க. நல்லி நல்லி. இந்த நல்லி. இது பேர் தான் நல்லி. நன்றி. எஸ், பிரெட் அல்வா, ரைத்தா. இது எனக்கு உனக்கு பிடிச்சது இந்த கத்திரிக்காய், அது சூப்பராக இருக்கும். அருமை அருமை. அவர் ரிஜெக்டட் பீஸ், அது ரிஜெக்டட். ரைட் சார், கடைசியா வேணா வாங்கிக்கிறோம். இது 65 இருக்கு. சப்பாத்தி, அப்புறம் என்னது, குருமா, சிக்கன் குருமா. எஸ். ஸோ அல்டிமேட்டான ஒரு சூப்பர் வருது. பாருங்க பெஸ்ட். நாங்கள் எப்பவுமே காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்மார்ட் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், அப்புறம் கடைக்கு போய் சாப்பிடுவோம். இப்போ வந்து பர்த்டேக்காக ஆர்டரே பண்ணிட்டோம். நைஸ், சூப்பர், சூப்பரா இருக்கு. வேற மாதிரி பெர்ஃபெக்ட், அல்டிமேட்டாக. நீங்க பிரியாணி வெளியே இருப்பாரு. ஐயோ, வெளியே போயிட்டாங்க. வாங்க, வாங்கிக்கோங்க. ஏன்னா அவரே ஒரு கேட்டரிங், ஸ்மார்ட் கேட்டர்ஸ். அவர் தான் பிரியாணி வெறியர். வாங்க, கரெக்டாக சொல்லுவார். எப்படி இருக்கா? நல்லாக்கா? அருமையா இருக்கானா? அண்ணே, சின்ன பிள்ளை தோத்துரும்னே, மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு. அதான்பா பிரியாணி செய்ய எமோஷனல் சொல்றோம்ல, அதான். ஸோ எஸ், இப்போ வந்து காலேஜ் பிரியாணி வந்து சூப்பரான ஒரு புது பிரான்ச் எங்கே ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, நம்ம சென்னை, தமிழ்நாடுலங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் போய்ட்டு துபாயில் ஆரம்பிக்கிறாங்க. உத்மேதாவில் கம்மிங் 17th வந்து அவங்களோட பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் வந்து நிறைய ஆஃபர்ஸுமே போயிட்டுருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு காலேஜ். அண்ட் எங்களோட ஃபேவரட் பிரியாணி வந்து துபாயில் வருது. தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை தாண்டி இப்போ ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அல்டிமேட்டா இருக்கு. இன்னும் மற்ற என்னென்ன வெரைட்டின்றதை அடுத்தவங்க சாப்பிடாம. ஆமாம், அடுத்தவங்க சாப்பிடாம நான் காமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஸோ இன்னைக்கு மம்மி பர்த்டே சூப்பராக இருந்துச்சு. மம்மி நீ எப்படிமா ஃபீல் பண்ணுற? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு வருஷமும் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக பண்ணிக்கிட்டே இருப்பா பாப்பா, தம்பி, சங்கர் எல்லாரும் சேர்ந்து. இந்த வருஷம் வந்து இன்னும் நிறைய சந்தோஷங்கள் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அராத்தி சேனலில் நான் பண்ணுற அந்த சீரீஸோட ரசிகர்கள் வந்து குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்புறம் வந்து வடக்கி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுலேயும் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்புறம் வந்து உங்கள் பாண்டியம்மா சேனலில் இருக்க என் குழந்தைங்க எல்லாம் எனக்கு விஷ் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறைய விஷஸ், நிறைய பிளஸ்ஸிங்ஸ் இந்த வருஷம். அடுத்த வருஷம் இந்த பிளஸ்ஸிங்ஸும் இந்த விஷஸும் சேர்த்து பெரிய விஷயத்துக்கு நான் வருவேன். தேங்க்யூ. இந்த பன்மடங்கு வர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எஸ், ஓகே. இன்னைக்கு கேக் எல்லாமே எப்படி இருந்துச்சு? உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை, ஆனால் உனக்காக ஒன்று மாமா பார்த்து பண்ணாரு. நான் இங்கே செலக்ட் பண்ண, பட் எனக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு அழகாக தீமா அமைஞ்சிருச்சு. கரெக்ட் டைமிங் இருந்துச்சு. கோயின்சிடென்ஸ். 4+1 5 குட்டிக்கு பாப்பாவோட சேர்ந்து நான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமாம், சூப்பராக. எஸ். இந்த வருஷம் வந்து அவங்க 45th இயரில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அள்ளி மூஞ்சில பூசி விட்டு, ஆமாம், இடுப்பில் வச்சுக்கிட்டு சோறு ஊட்டிக்கிட்டு நான்லாம் அந்த பொறுப்பெல்லாம் நான் இவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா நான் என்ஜாய் பண்ணணும்ல ஃபங்க்ஷனை, அதுக்கும் என்ஜாய் பண்ணணும், அதனால அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்ட்டிக்கு ப்ரமோஷன் ஆயிருக்காங்க. அடுத்த வருஷம் முழுமையான பார்ட்டியாக வந்து அவங்க ஜாலியாக அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே வந்து மம்மிக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதனால் கொடுத்துட்டே இருக்கிறது மம்மிக்கும் சரி, எங்கள் 2 பேருக்கும் சரி, குட்டிக்கும் சரி. ஸோ கண்டிப்பாக இந்த செலிப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மம்மிக்கு விஷ் பண்ணுறவங்க நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் விஷ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிருவோமா? ஆமாம். அவங்களும் அவங்க தூங்கணும், நம்மளும் தூங்கணும். டைம் ஆயிடுச்சுல, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ குட் லக். ஹாப்பி பர்த்டே அக்கா. ஹாப்பி பர்த்டே மம்மி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய்.